இன்னைக்கு ஜிம்ல ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டாருங்க. காலையில எழுந்து பிரஷ் பண்ணிட்டு குளிச்சு ட்ரெஸ் போட்டு பிரஷ் பண்ணதை கிளிப் எடுக்க மறந்துட்டேன். ஆனாலும் பிரஷ் பண்ணுங்க, நம்புங்க, நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸ் வாயில போட்டு நறுக்கு மினிட்டு கிளைண்ட் கிளைண்ட் 10 மினிட் முடிச்சுட்டு வரும்போது நம்ம அக்கா கடையில் ஆரஞ்சும் கிரேப்பும் வாங்கிட்டு நம்ம அண்ணன் கோச்சு பாருன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் கடையில் டபுள் பீன்ஸும் கிரீன் பீஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே சிக்கன் நேச்சு மாப் முடிச்சு அந்த முருகேசன் ஒழுங்கா என்னோட பங்கு பிரிச்சு போடு, இல்லைனா இப்போ மூஞ்சல் வேணும் கோடுன்னு பஞ்சலாக் பேசி பஞ்ச் பண்ணிட்டான். டே முருகேசா, இது நீ சாப்பிட்ற கறி இல்லடா, நாங்க சாப்பிட்ற காய்கறி. நான் அவனுக்கு புரிய வச்சுட்டு வாங்கிட்டு வந்ததை குக்கர் நிறைய வேக வச்சுட்டு வெஜ் பிரியாணி பண்ணிட்டேன். குக்கர் நிறைஞ்சா மட்டும் போதுமா, வயிறு நிறைய வேணாவான்னு ஃபர்ஸ்ட் மீலா எக்கு, ஆரஞ்சு, கிரேப், ஸ்வீட் கார்ன், வெஜ் பிரியாணி எல்லாம் சேர்த்து இன்னைக்கு ஒரு புடின்னு பிடிச்சாச்சு. பிரெஞ்சுக்கு பிரெட் பீனட் பட்டர் எடுத்துட்டு வாய்ஸ் அவர் கொடுத்துட்டு வீட்டில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஒரு வழியா ஜிம்மு கிளம்பியாச்சு. இன்னைக்கு இட்டேல பொசுபால் ஸ்குவாடு, கெட்டில் பெல் சிங்கு, பாக் ஜம்ப் அப்ல குரங்கு மாதிரி தாவி குதிச்சுட்டு இருந்தோம். அதை பார்த்து ஜிம் நம்பர் ஒருத்தர் ஏன் எங்கனால தாவ முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து தாவனாரு. அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. அவர் கீழே விழுந்த உடனே நாங்கள் எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தோம். எங்கள் சிரிப்பை உடைக்கிற மாதிரி அகைன் ஜம்ப் பண்ணி காட்டிட்டாரு. இவர்கிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, விழுந்தாலும் எழுந்து நிற்கணும், அவமானப்பட்ட இடத்துல ஜெயிச்சு காட்டணும்ன்ற மோட்டிவேஷனே வந்துச்சு. அதே மோட்டிவேஷனோட இன்னைக்கான ஸ்டெப்ஸையும் ஜிம்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டு கிரில் சிக்கனும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த சிக்கனை வெஜ் பிரியாணியோட வச்சு ஒரு வாங்கிட்டு தூங்க போயிட்டேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.